அழகர் கோயிலுக்கு முன்னாடி இருக்க 18ஆம் படியனோட சன்னதியில தான் பேசுறேன். இங்க வந்து இந்த கதையை கேட்டாலே அப்படியே சிலுக்குது. 18 படி சாமியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பட் அது என்ன எப்படிங்கிற கதை எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது இங்க இருக்கிற அழகர் மலையில இருக்கிற பெருமாள் வந்து அவ்வளோ அழகா இருப்பாரு. அவரை வந்து எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கேரள அரசர் வந்து தரிசனம் பண்றதுக்காக வந்தவர் வந்து அவரோட அழகுல மயங்கி எப்படியாவது இந்த பெருமாளை தூக்கிட்டு கேரளாக்கு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. கேரளாக்கு அவரை கொண்டு போறது ஈஸியான விஷயமா? அவர் ஒரு சாமியாச்சு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, என்னென்னமோ முயற்சிகள் எடுத்திருக்காரு. ஆனா அவரை இங்கிருந்து அசைக்கவே முடியல. ஆனா அவரோட அழகுல மயங்கின அந்த கேரள அரசர் வந்து அவர் என்ன ஆனாலும் கொண்டு போயிடணும்னு சொல்லி ஒரு 18 பயங்கரமான மந்திரவாதிகளை வந்து இங்க கூட்டிட்டு வராங்க. அந்த மந்திரவாதிகளுக்கு ஒரு கடுமையான பவர் உண்டு. அதாவது என்னன்னா, கையில கொஞ்சோண்டு மை எடுத்து இந்த கண்ணுக்கு கீழே தடவிக்கிட்டு அவங்க வந்து இன்விசிபிளா, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு தோற்றத்துல வந்து அவங்க மாறிடுறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அழகர் கோயிலுக்குள்ளார ஒரு 18 இடங்கள்ல இருக்காங்க. இது வந்து எப்படியோ வந்து பெருமாள் வந்து முடிவு பண்ணிட்டாரு இங்க இருந்து போக கூடாதுன்னு. அவர் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு பூஜை பண்ற பட்டரோட கனவுல போய் இந்த விஷயத்த அவர் பதிவு பண்ணிட்டாரு. உடனடியா அந்த பட்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோயில் முழுக்க வந்து பொங்கல்ல வந்து நிறைய மிளகும் உப்பும் போட்டு கோயில் முழுக்க அந்த பொங்கலை இந்த மாதிரி அழகழகா உருண்டைகள் பிடிச்சி அங்கங்க வச்சுட்டாரு. இந்த 18 பேரும் கோயிலுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்கல்ல சாமியை தூக்கிட்டு போறதுக்கு, அவங்க நேரா பசி எடுத்ததால அதை எடுத்து சாப்பிடவும் அவங்களுக்கு அந்த மிளகுல இருந்த அந்த காரம் தாங்க முடியாம கண்ணுல இருந்து தண்ணி வந்திருக்கு. தண்ணி வரும்போது அந்த மை ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போய் அந்த 18 பேரையும் இந்த கோயில் இருக்கவங்க எல்லாம் பார்த்து அவங்கள வந்து கடுமையா தண்டிச்சு அவங்கள வந்து ஆல்மோஸ்ட் கொலையே பண்ணிட்டாங்க. அந்த 18 பேரோட பாடிய ஒரு படியா புதைச்ச இடம் தான் இந்த 18 படி. இந்த 18 படிக்குள்ளார இருக்கிறது சாமியோ ஒரு இதுவோ அது என்ன சிலையோ எல்லாம் இல்ல. அந்த 18 படிகள் தான் இருக்கு. அந்த 18 படிகள்ல இருக்கிறது யாருன்னா அந்த மந்திரவாதிகள் அங்க இருந்து சாமியை தூக்கிட்டு போறதுக்காக வந்தாங்கல்ல, அந்த 18 பேரோட டெட் பாடிஸ் தான் இருக்கு. இதுல என்ன ரொம்ப விசேஷம்னா, நாம இங்க வந்தா இந்த கதவு திறக்கவே திறக்காது. மற்ற நேரங்கள் எல்லாமே நம்மளோட பூஜையா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், சந்தனமா இருக்கட்டும், விபூதி எல்லாமே நம்மளுக்கு இந்த கோயில் இருக்கு இந்த கதவு மட்டும்தான். ஸோ இந்த 18 படி கருப்பனோட, ஏன்னா என்னோட குலசாமி வந்து கருப்பண்ண சுவாமி தான். இந்த சாமியோட விளக்கம் சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி.